களத்தில் வந்து திமுக அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை பெரிய அளவில் இருக்கிறத பார்க்க முடியுது. பெண்கள், இளைஞர்கள் மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகம் அரசு திரும்பி வரக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்கிட்டையுமே இருந்தது. திமுக எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்குலாம் இருக்காது அப்படின்னு தான். டிவிக்கே எந்த அளவுக்கு யார்கிட்ட இருந்து ஓட்டை ஸ்பிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நாங்கள் நிறைய வேலை பார்த்துருக்கோம். சென்னையில் அதிமுகவுக்கு கிடைக்கக்கூடிய இடங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதிமுக எத்தனை இடங்கள் பெறணும்? இங்கே வந்து திமுக அரசுக்கு எதிரான மனநிலை இருந்தாலும் தாவேக்க எவ்வளோ ஸ்பிளிட் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் அது அமையப்போகுது. திமுகவுடைய கோட்டைன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னேன், பட் திமுகவோட கோட்டையை உடச்சிட்டாங்க அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம். கோவை தெற்கு திமுக போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, கோவை வடக்கும் திமுக போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, சிங்கானல்லூர் காங்கிரஸுக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ கோவை தெற்கில் இப்போ செந்தில் பாலாஜி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு பாசிபிலிட்டி இருக்குது. உங்களுக்கு தாவேக்க 30% வராங்கங்கிறப்போ அது எப்படி வேணால் ஃப்ளிப் ஆகும். பெண்கள் வந்து இலவசங்களை தாண்டி எதை பார்க்குறாங்க அப்படின்னா, எங்களுக்கு எங்களுடைய நலத்திட்ட உதவிகள் கரெக்டாக வந்து சேரணும். இந்த 1000 ரூபா வாங்கிட்டு இருக்கிற பெண்களே நீங்கள் மாற்றி ஊற்றிருக்காங்க. எங்களுக்கு 1000 ரூபா நாங்கள் எக்ஸிட் போல் எடுக்கிற டைமில் 1000 ரூபா எங்களுக்கு கொடுக்குறாங்க, இருந்தாலும் நாங்கள் இவங்களுக்கு தான் போடுவோம்னு மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ அப்படியான ஒரு சூழல் இருக்குது. இதே மாதிரி தேனியில் 4 சீட்டுமே வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. போடிநாயக்கனூரில் ஓபிஎஸ் தோற்றாலும் ஆச்சரியப்படுறது. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஸ்பிக் மீடியாவின் நிறுவனர் திரு ஹரிஷ் சார். வணக்கம். வணக்கம். எக்ஸிட் போல் நிறைய நிறுவனங்கள் வெளியிட்டு வராங்க. ஸோ ஸ்பிக் மீடியாவும் வெளியிட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நிறுவனம் மட்டும்தான் அதிமுகவுக்கு இங்கே பெரும்பான்மை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ களம் எப்படி இருந்தது? இப்போ உங்களுடைய பார்வையில் எதை வச்சு நீங்கள் அனுமானிக்கிறீங்க இந்த மாதிரி அதிமுகவுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்குது? களத்தில் வந்து திமுக அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை பெரிய அளவில் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. 2வது, பெண்கள், இளைஞர்கள் மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகம் அரசு திரும்பி வரக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்கிட்டையுமே இருந்தது. யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா, பூத்துக்கு போகிற வரைக்கும் நாங்கள் ஒரு பார்ட்டிக்கு ஓட்டு போடுறோன்ற மைண்ட் செட்டில் போனாங்க, பூத்துக்குள்ளே வேறு மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த முறை தேர்தல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். திமுக எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்குலாம் இருக்காது அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறது. என்ன மாதிரியான அந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணீங்க? உங்களுடைய மெத்தடாலஜி என்னவா இருக்குது அப்படிங்கிறது தான். ரேண்டம் சாம்பிளிங், பட் என்னென்னா +or-2 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எரர் வந்து +or-2 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து எப்படின்னா ரேண்டம் சாம்பிளிங், அங்கே இருக்கிற மக்களை நேரடியாக சந்திச்சு அவங்க எக்ஸிட் போல் அப்படிங்கிறது வந்து ஓட்டு போட்டு வர மக்கள் கிட்ட தான் எடுத்துரும். ஸோ அப்போ ஒரு பூத்துக்கு எடுத்தீங்களா, இல்லை ஒரு தொகுதிக்கு இத்தனை பூத், 18 பூத், 15 பூத் அந்த மாதிரி கணக்கு? அதான் உங்களுக்கு வந்து ரூரலில் வந்து ஒரு கான்ஸ்டிடியூன்சிக்கு 15லேருந்து 18 பூத்து, ஆர்பனில் 15லேருந்து 20 பூத் வரைக்கும் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான் வந்து ஒரு கான்ஸ்டிடியூன்சியில் கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறனால நாங்கள் வந்து அதில் சில ப்ரிஃபரன்ஸ் எடுத்துருக்கோம். முக்கியமான பூத்து, அதே மாதிரி எங்கெல்லாம் வந்து அதிக அளவில் பதற்றம் நிறைந்த பூத்தாக இருக்கோ அதெல்லாம் பார்த்துருக்கோம். யங்ஸ்டர்ஸ் எங்கெல்லாம் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் கணக்கெடுத்து அந்த ஏரியாவில் இருக்கிற பூத்ஸ் எல்லாம் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து டிவிக்கே எந்த அளவுக்கு யார்கிட்ட இருந்து ஓட்டை ஸ்பிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நாங்கள் நிறைய வேலை பார்த்துருக்கோம். ஓகே, இதில் எனக்கு ஒரு 2 கேள்வி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த மெத்தடாலஜிங்கிறது வந்து சில பேர் என்ன கேட்பாங்கன்னா, இந்த தடவை யாருக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் முன்னாடி யாருக்கு போட்டிங்க, இப்போ யாருக்கு ஓட்டு போட்டிங்க அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த தடவை யாருக்கு ஓட்டு போட்டிங்க இந்த மாதிரி தான் கேட்டிங்களா, இல்லை எப்படி எந்த மாதிரியான விஷயங்கள்லாம்? நம்ம வந்து 3 ட்ராக்கர் பண்ணியிருக்கோம். ஆரம்பத்தில் ஃபஸ்ட் ட்ராக்கர் வந்து 2025 பண்ணது. அதில் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, என்ன மாதிரி இந்த எலெக்ஷன் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டிருந்தோம். செகண்ட் ட்ராக்கரில் இதுக்கு முன்னாடி நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்க, அதில் டிவி கேக் போடுறவங்க யாருக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருக்கீங்க, இப்போ நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய சேம் கேண்டிடேட் விஜய் தானா அப்படிங்கிற சில கேள்விகள்லாம் வச்சுருந்தோம். ஸோ அதனால் வந்து நம்ம 2 ட்ராக்கர்லேயே இதெல்லாம் கவர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறனால 3வது ட்ராக்கர் நாங்கள் என்ன பண்ணோம்னா, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கிறத மட்டும்தான் நம்ம கேட்டோம். எக்ஸிட் போலையும் நம்ம வந்து நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு மட்டும் தான் கேட்டோம். ஏன்னா எங்கேருந்து ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகுதுங்கிறது 2 ட்ராக்கரில் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ அதனால் 3வது ட்ராக்கர்லையும் எக்ஸிட் போலையும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அதை வேணாம், இதுதான் ஃபார்மேட் வந்துருச்சு, நம்மளுக்கு இதுதான் ரிசல்ட்னு வந்துருச்சு, இதுக்கு மேலே வந்து மறுபடியும் அகைன் அண்ட் அகைன் அந்த கேள்வியை கேட்டு ரொம்ப வாக்காளர்களை இது பண்ணிக்க வேணாம், பிரச்சனை இது பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு மட்டும் தான் கேட்டோம். ஓகே, ஆட்சிக்கு எதிரான அந்த மனநிலை, அதாவது ஆன்டி இன்கம்பன்சி எந்த ஜோனில் வந்து நிறையா இருக்கிறத பார்க்குறீங்க? மேற்கு மண்டலமா இல்லை வட மாவட்டங்களா? ஸோ எந்த ஜோனில் வந்து ஆட்சிக்கு எதிரான மனநிலை வந்து ரொம்ப இதில் ஒர்க் பண்ணியிருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? டெல்டாவில் அதிக அளவில் ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்குது. விவசாயிகள் மத்தியில் கடுமையான எதிர்ப்பு இருக்குது. என்ன மாதிரியான விஷயங்கள் சொன்னாங்க விவசாயிகள் மத்தியில்? உங்களுக்கு விவசாயிகள் வந்து கடுமையான நஷ்டங்களை சந்திச்சுட்டு வராங்க. ஒன்றும் இல்லை, இப்போது அவங்க வந்து பயிர் காப்பீடு முறையாக இல்லை,
அந்த பயிர் காப்பீடு பதிவு பண்ணுறதும் முறையாக அவங்களுக்கு செஞ்சு தரல. 2வது இழப்பீடு கேட்குறாங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு ரூ. 2,500 ரூ. 2,000 தான் இழப்பீடு குடுப்பேன்னு சொல்றாங்க. சில இடங்கள்ல ரூ. 1,500 இழப்பீடுன்னு சொல்றாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில 25,000லேருந்து ரூ. 27,000 ஒரு ஏக்கருக்கு எங்களுக்கு கிடைச்சது. இப்ப ரூ. 2,000 ரூ. 1,500 குறைச்சிருக்காங்க. இது எங்களுக்கு எப்படி சரியா வரும்னு கேட்குறாங்க விவசாயிகள். இதெல்லாம் முதலமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு போயிருக்கோம். ஆனா முதலமைச்சர் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான இல்ல, பதிலும் இந்த ஒரு குடுக்கலங்கிறாங்க. விஷயம் மட்டுமே ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஸோ இல்ல இந்த ஒரு உங்களுக்கு விஷயமே கம்ப்ளீட்டா விவசாயிகள் மத்தியில இதுதான் பிரச்சனையா இருக்கு. பெரும்பாலான பிரச்சனைகள் இதுவா தான் இருக்கு. நாங்க செகண்ட் ட்ராகர் பண்ணும்போது நல்ல மழை. கம்ப்ளீட்டா விவசாய நிலங்கள் ஃபுல்லா மழையினால, அந்த மழை நீரால சூழ்ந்து இருக்கிற சூழல். எந்த அமைச்சரையும் உள்ள விடல விவசாயிகள். அங்க இருக்க எந்த அமைச்சரையும் யாரையும் உள்ள பார்க்க விடல. விவசாய நிலம் பக்கமே போக விடல. வேல்முருகன் ஒருத்தர் மட்டும் தான் அலோவ் பண்ணாங்க. வேல்முருகன் மட்டும் போய் பார்த்துட்டு வந்தாரு. அதிமுக தரப்புலேருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போனாரு. அவர அலோவ் பண்ணாங்க. அவர்கிட்ட குறைகள சொன்னாங்க. அத தாண்டி வேற யாரையும் விவசாயிகள் அலோவ் பண்ணல அந்த பக்கம். ஏன்னா அந்த அதுக்கு அளவுக்கு பிறகு எதிர்ப்பு பார்த்தோம்னா உதயநிதி அவர்கள் போய் பார்த்துருந்தாங்க, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் போய் பார்த்துருந்தாங்க. ஸோ குறிப்பிட்ட சில இடங்கள்ல மட்டும் தான் அவங்களுக்கு அலோவ்டு. மத்த எங்கேயும் அலோவ்டு கிடையாது. சிஎம் ஸ்டாலின் வந்து அவருடைய மேஜைக்கு அங்க இருக்கிற பயிர்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து அவர் அத ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தாரு. ஸோ அதுவும் விமர்சனமாச்சு அங்க. இது வந்து நேரடியா வந்து பார்க்கணும். பட் இங்க இருக்கிற நெற்பயிரெல்லாம் அங்க கொண்டு போய் பார்த்து என்ன பண்ண போறாங்கன்ற ஒரு கேள்வியும் விவசாயிகள் மத்தியில எழுந்தது. 2வது மன்னார்குடி பக்கம்லாம் வந்து மறுபடியும் ஹைட்ரோ கார்பன் கிணறு திறக்கிறதுக்காக திமுக தரப்புலேருந்து பல்வேறு முயற்சிகள் நடந்துட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. ஸோ அதனால அதுக்கும் விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அதனாலவே அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்கணும்னு பிஆர் பாண்டியன் அவர்களே பிரச்சாரத்துல இறங்குனதெல்லாம் நாங்க பார்த்தோம். ஓகே, டெல்டா ஜோன். ஓகே, இந்த சென்னை மண்டலத்தை பொறுத்தளவுல போன தடவை திமுகவுக்கு தான் ரொம்ப அதிக அளவில் கை கொடுத்தது பார்த்தோம். சென்னையாக இருக்கட்டும், வட மாவட்டங்களாக இருக்கட்டும். ஸோ சென்னையில் அதிமுகவுக்கு கிடைக்கக்கூடிய இடங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதிமுக எத்தனை இடங்கள் பெறும் நினைக்கிறீங்க? சென்னையில எங்கள பொறுத்தவரை 3லேருந்து 4 சீட் ஏடிஎம்கே கிடைக்கும். சென்னை ஜோன்னு பார்த்தா 11 சீட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இங்க வந்து திமுக அரசுக்கு எதிரான மனநிலை இருந்தாலும் தாவேக எவ்வளோ ஸ்ப்ளிட் பண்றாங்கங்கிறத பொறுத்து தான் அது அமைய போகுது. திமுகவுடைய கோட்டைன்னு சொல்றாங்க சென்னை. பட் திமுகவோட கோட்டையை உடைச்சிட்டாங்க அப்படின்னு தான் நாங்க பார்க்குறோம். ஏன்னா தாவேக பல தொகுதிகளில் 30% வாங்கினா 33% வரைக்கும் போகிறாங்க. பெரம்பூரில் விஜய் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. மதுரவாயலில் அதிமுகவுக்கும் தாவேக்குமான போட்டியாக இருக்குது. நிறைய தொகுதிகள் இப்படி தான் இருக்குது. அதிமுக இப்போ தாவேக சென்னையை இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிவிக்கு அதிக ஓட் பர்சன்டேஜ் வாங்குற இடத்துல அதிமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றீங்க. ஆமாம். தாவேக என்ன பண்ணுறாங்கன்னா திமுகவில் நிறைய ஓட்டை ஸ்பிட் பண்ணுறாங்க. முதல் முறை வாக்காளர்கள் யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஆகட்டும், பெண்களாகட்டும், பெண்களுடைய வாக்குகள் அதிமுக விட்டு போய் பல வருடங்கள் ஆகிடுச்சு. 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் பெண்களுடைய வாக்குகள் அதிமுக பக்கம் வரல. ஸோ அதை கவர் பண்ணுறதுக்கு அதிமுக நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்காங்க. ஓரளவு இப்போது ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா நாங்கள் பார்த்த எக்ஸிட் போலில் பார்த்த பெண்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தாவேகாவுக்கும் ஓட்டு போட்டிருக்கோம், அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டிருக்கோங்கிற அந்த மைண்ட் செட்டில் 2 விதமான கருத்துக்கள் அவங்ககிட்ட வருது. ஸோ அதனால் பெண்களுடைய வாக்குகளும் மாறி இருக்கு. திமுக பக்கத்துலேருந்து இந்த பக்கம் மாறி இருக்குன்னு பார்க்க முடியுது. ஸோ அதனால் தாவேகாவுக்கு ஒரு வாய்ப்பு சென்னை மண்டலத்தில் இருக்குது. ஓகே, இதில் 2 விஷயம் எனக்கு தோணுது. என்னன்னா, ஒரு விஷயம் 2024 பாராளுமன்ற தேர்தல் அப்போ ஒரு 3 வே கண்டெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, அடுத்து பார்த்தோம்னா தேசிய ஜனநாயக கூட்டணி. ஸோ அப்படி ஒரு 3 வே கண்டெஸ்ட் வரும்போது 7 இடங்களுக்கு மேலே வந்து கிட்டத்தட்ட 7 இடங்களில் வந்து டெபாசிட் போயிருந்தது அதிமுக. ஸோ அதே மாதிரியான சூழ்நிலைகள் ஏன் வராது அந்த மாதிரியான விஷயங்கள்? ஏன்னா சென்னையிலையுமே கிட்டத்தட்ட நிறைய இடங்களில் ஒரு 3 வே கண்டெஸ்ட்டாக தான் பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது சென்னையில் எப்படி அதிமுக நிறைய இடங்களில் லீடிங் வருதுன்னு சொல்ல முடியும்? இன்னொரு விஷயமே அதையுமே கேட்டேன். ஸோ பெண்கள் வாக்கு வந்து அதிமுகவுக்கு தான் அதிகமாக வருது அப்படின்னு உங்களுடைய சர்வேல குறிப்பிட்டிருந்தீங்க. ஸோ எதன் அடிப்படையில் நம்ம அப்படி ஒரு விஷயத்துக்கு ஒரு முன்முடிவுக்கு வர்றோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா திமுக கடைசி கட்டத்தில் ஒரு 5,000 ரூபாய் பெண்கள் கொடுத்தது வந்து நிறைய இடத்துல எஃபெக்டிவாக இருந்தது தான் நான் பார்த்தேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம எப்படி ஒரு முன்முடிவுக்கு அதிமுகவுக்கு தான் கிட்டத்தட்ட டிவிக்கே தவிர்த்துட்டு திமுக தவிர்த்துட்டு அதிமுகவுக்கு தான் கிட்டத்தட்ட 32% கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அந்த 5,000 ரூபா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. 5,000 ரூபா கொடுத்த ஒரு 1 வீக்கில் நாங்கள் இன்னொரு ட்ராக்கரும் ஓட்டினோம். அந்த ட்ராக்கர் வந்து அதில் ரொம்ப தெளிவாக மகளிர் என்ன சொன்னாங்க அப்படின்னா 5,000 ரூபா இன்றைக்கி கொடுக்குறாங்க. அந்த 5,000 ரூபா எவ்வளோ நாள் எங்களுக்கு ஒர்க் சரியாக வரும் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து விலைவாசி ஏற்றம் அதிக அளவில் இருக்குது. சிலிண்டர் விலை ஏறிடுச்சு, பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு, எல்லா விதமான காய்கறி விலையாகட்டும், அத்தியாவசிய பொருட்கள் விலை எல்லாமே ஏறிடுச்சு. இதெல்லாம் வந்து சமாளிக்க முடியல. நீங்கள் 5,000 ரூபா மாதத்துக்கு 1,000 ரூபான்னு கொடுக்குறீங்க, 2,500 கொடுக்குறீங்க. இப்போ 5,000 நீங்கள் தூக்கி கொடுத்துருக்கீங்கன்னா இந்த 5,000 எத்தனை நாள் எங்களுக்கு செல்லுபடி ஆகும், எத்தனை நாள் எங்களுக்கு சரியாக வரும் அப்படின்னு கேட்குறாங்க பெண்கள். ஸோ பெண்கள் வந்து பணத்திற்காக ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க இல்லை, கண்டிப்பாக அப்படி கிடையாது. ஆனால் இன்னொரு மனநிலை எப்படி இருக்குன்னா, அதிமுகவும் ரூலிங் பண்ணியிருக்கு, திமுகவும் ரூலிங் பண்ணியிருக்கு, நான் ஏன் தேர்ட் பார்ட்டியாக ஒரு ஆளை போய் கன்சர்ன் பண்ணக்கூடாது, அப்போ இன்னொரு ஆள் வரட்டும் தானே யோசிப்பாங்க. அப்படி உள்ளவங்க எதுக்கு திரும்பவும் அதிமுக ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை உங்களுக்கு நாங்கள் அதை கேட்டோம். எக்ஸிட் போல் டைமில் நாங்கள் அதை கேட்டோம். பெண்கள் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுகவை எதிர்க்கிறதுக்கு வலிமையான ஒரு கட்சியாக அதிமுக தான் இருக்காங்க. இப்போதைக்கு அவங்க தான் வந்து செகண்ட் பார்ட்டியாக வரப்போகிறாங்க அப்படின்னாலும்
ஸோ அவங்களுக்கு ஓட்டு போட்டால் ஃபஸ்ட் பார்ட்டியாக வந்துருவாங்கங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது. விஜய் வந்து இன்னும் இருக்கார், அவருக்கு போடுறவங்க போடட்டும், நாங்கள் இவங்களுக்காக போடுறோம், அவர் வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இவங்க வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க பெண்கள். பெண்களுக்கு வந்து திமுக அரசு வரக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட் தெளிவாக இருக்காங்க. ஓகே, சென்னையில் போன தடவை பெரும்பான்மையான இடங்களை திமுக பெற்றிருந்துச்சு. ஸோ இந்த தடவை டிவிகேக்கு இங்கே ஒரு எஜ் இருக்கனால அதிமுகக்கான வாய்ப்புகள் இருக்குன்றீங்க. கோவை மாவட்டம் முழுவதும் போன தடவை அதிமுக ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இந்த தடவை டிவிகேவுடைய வருகையினால யாருக்கு அங்கே பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா உங்களோட சர்வேல டிவிகேக்கு கொங்கு பகுதியில் அதிகமான ஓட்டு இருக்குன்றீங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அதிமுகவுக்கு தானே இங்கே ஒரு சின்ன சர்க்கிளாக இருக்கும். எப்படி இதில் அதிமுக திரும்பவும் அங்கே வந்து மெஜாரிட்டி எடுக்க முடியும்? இல்லை, உங்களுக்கு கொங்கு பகுதிகளில் உங்களுக்கு சில தொகுதிகளில், அதாவது சிட்டி ஏரியாஸில் வந்து தாவேக்காவுக்கான வாக்கு வங்கி அதிகமாக இருக்குதுன்னு பார்க்க முடியுது. குறிப்பாக சொல்லணும்னா கோவை தெற்கு, கோவை வடக்கு, சிங்கானல்லூர் தொகுதி போன்ற இடங்களில் வந்து உங்களுக்கு அதிகமான வாக்கு வங்கி இருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா அந்த தொகுதிகள்லாம் ஃப்ளிப் ஆகுது, அதிமுகட்டிருந்து மாற்று கட்சிக்கு ஃப்ளிப் ஆகுது தாவேக்காவுடைய ஓட் ஷேர்னால. கோவை தெற்கு திமுகவுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, கோவை வடக்கும் திமுகவுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, சிங்கானல்லூர் காங்கிரஸ்க்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ கோவை தெற்கில் இப்போ செந்தில் பாலாஜி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பாசிபிலிட்டி இருக்குது. உங்களுக்கு தாவேக்கா 30% வராங்கங்கிறப்போ அது எப்படி வேணால் ஃப்ளிப் ஆகும். அது 3-வே ஃபைட்டில் இருக்குது. கோவை தெற்கு, கோவை வடக்கு ரெண்டு. தாவேக்காவுக்கு போகக்கூடிய வாக்குகள் யாருடைய வாக்குகள் நீங்கள் நினைக்கிறீங்க? கோவை தெற்காவே எடுத்துக்கலாம். கோவை தெற்கில் யாருடைய வாக்குகளை? கொங்கு மாநிலம் ஃபுல்லாகவே அதிமுக வாக்கு வங்கியை தான் வந்து தாவேக்கா பதம் பார்க்குறாங்க. 15% 18% அதிமுக வாக்கு வங்கி தான் பதம் பார்க்குறாங்க. டெல்டா, வடக்கு மண்டலம், தெற்கு மண்டலம் 3லேயும் வந்து திமுகவுடைய ஓட்டு வங்கி கம்ப்ளீட்டாக எடுக்கிறாங்க. ரெண்டாவது விசிகாவுடைய வாக்கு வங்கியை கம்ப்ளீட்டாக எடுத்திருக்காங்க அவங்க. தலித் வாக்குகள் கம்ப்ளீட்டாக மூவ் ஆயிருக்கு தாவேகா பக்கம். காங்கிரஸ்லேருந்து நிறைய அதிருப்தியாளர்கள் தாவேகாவுக்கும் வாக்களிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நான் குறிப்பிட்ட சொல்கிறேன், மேலூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. மேலூரில் 4 பிரிவுகளாக இருக்குது காங்கிரஸ். நான் ஒரு காங்கிரஸுடைய தலைவரை போய் பார்த்து பேசியிருக்கேன். அவர் வந்து கடைசி கட்டத்தில் அந்த வேட்பாளரை அறிவிச்சாங்க. புதுமுகம் அவர் இருக்கு. அவர் மதுரையை சேர்ந்தவர் தான். மேலூர் தொகுதியை மேலூர் தொகுதியை திருப்பரங்குன்றம் பகுதியை சேர்ந்தவர், மதுரையை சேர்ந்தவர் தான். அவர் வந்து காஞ்சிபுரத்தில் நிற்க வச்சு எம்பி ஆக்குனாங்க 2009. இப்போது மறுபடியும் மதுரை அவர் சொந்த ஊரில் போடுறாங்க. பட் வந்து அங்கே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முடியல அவங்களால. மகாத்மா ஸ்ரீனிவாசன் போன்ற தலைவர்கள்லாம் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு காங்கிரஸ் விட்டு வெளியே தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த வாக்குப்பிழவுகள்லாம் வந்து காங்கிரஸுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகுது. கன்னியாகுமரியில் கூட காங்கிரஸுடைய வாக்கு வங்கி தாவேகாவுக்கு கொஞ்சம் மூவ் ஆகிறதையும் பார்க்க முடியுது எங்களால். கன்னியாகுமரி சொன்னால் எடுக்கிறேன். கன்னியாகுமரியில் நீங்கள் கொடுத்துருக்க பார்த்தோம்னா கன்னியாகுமரி ஒரு தொகுதி மட்டும்தான் அதிமுக கிட்டத்தட்ட வெற்றி பெறாங்க நினைக்கிறேன். ஸோ அப்போ இந்த கூட்டணி அரித்மெட்டிக்காக அங்கே வந்து பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கே வந்து ஒர்க் ஆகலை நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரே ஒரு தொகுதி தான். போன தடவை ஜெயிச்ச நாகர்கோயிலுமே அவங்க ரிட்டைன் பண்ணல, நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய சர்வே படி பார்த்தோம் அப்படின்னா இல்லை, அரித்மெட்டிக்கை தாண்டி உங்களுக்கு வந்து கூட்டணி ஜெல்லாக இருக்குது, நல்ல ஜெல்லாக இருக்குது. கீழே வந்து ஒர்க்கிங் எல்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. பட் என்னென்னா தாவேகா வருகையினால் இந்த பக்கம் என்டிஏ பக்கம் இருக்கிற வாக்குகளும் போகுது தாவேகாவுக்கு. அது போகாமல் இல்லை, திமுக கிட்ட இருந்து மட்டுமே வந்து வாக்குகளை வந்து தாவேகா எடுக்கலை. என்டிஏ பக்கம் இருந்து வாக்குகள் எடுக்கிறாங்க, அதிமுக இருந்து வாக்குகள் எடுக்கிறாங்க, பாஜக இருந்து வாக்குகள் எடுக்கிறாங்க. 2024 பாஜகவுக்கு மாற்று அப்படின்னு சொல்லி வாக்களித்ததில் இளைஞர்கள் எல்லாம் இப்போ தாவேகா பக்கம் மூவ் ஆயிருக்காங்க. ஸோ அப்படி நிறைய வாக்குகள் ஸ்பிளிட் ஆகிறதுனால தான் வந்து அங்கே வந்து பாஜகவுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறது நாகர்கோயிலில். அதே நேரம் பத்மநாபபுரத்தில் ஒரு க்ளோஸ் ஃபைட் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தொகுதி மாறி மாறி இருக்குது. இப்போது நயினார் நாகேந்திரன் நிற்கிற அந்த சாத்தூர் தொகுதியில் கூட சசிகலா அவர்கள் கட்சி அந்த கூட்டணி சார்பாக நிற்கிற இசைராஜா அவர் வந்து தேவர் சமுதாய வாக்கு எவ்வளோ எடுப்பார்னு சொல்ல முடியாது. அந்த வாக்குகளை பொறுத்து தான் வந்து இவர் ஜெயிப்பாரா இல்லையாங்கிறத சொல்ல முடியும். அப்படியான க்ளோஸ் ஃபைட்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் மாறுபட்டு இருக்குது. ஓகே, இதில் இன்னொரு விஷயம் கவனிக்க போனோம்னா சவுத்தை பொறுத்தளவு நான் கேட்குறேன். தென் மாவட்டங்களை பொறுத்தளவு, குறிப்பாக ராமநாதபுரம், சிவகங்கையை பொறுத்தளவு, ராமநாதபுரத்தில் ஒரு 2-3 இடங்களில் முதுகலத்தூர் மாதிரியான, திருவாடானை மாதிரியான தொகுதிகளில் வந்து அதிமுகவுக்கு ஒரு எஜ் இருந்ததை பார்த்தோம். அதாவது சசிகலா அவர்கள் வேட்பாளர் போடாத வரைக்கும் சசிகலா அவர்கள் ராம்குமார் அப்படிங்கிற ஒரு நபரை போகிறாங்க. அவங்க ஆப்பநாடு மரவ சங்கத்தை சார்ந்த அவர். ஸோ அவர் வந்து முதுகுளத்தூரில் போடும்போது முதுகுளத்தூரில் அவர் ஒரு பர்டிகுலர் ஓட்டை பிரிக்கிறார். அது பிரிக்கக்கூடிய ஓட்டு யாரோடைய ஓட்டாக இருக்கும்? ஸோ அப்போ அதிமுகவுடைய ஓட்டாக இருந்துச்சுன்னா அது அதிமுகவுக்கு இன்னொரு சர்க்கிள் தானே. ஸோ அப்போ அந்த மாதிரி இடங்களே இருக்கட்டும், திருவாடானை தொகுதியிலுமே அதிமுக எஜ்ஜுங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. மலேசியா பாண்டி அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு அதிமுகவுக்கு பெரிய அளவில் ப்ளஸ்ஸாக ஒர்க் ஆகுது. ராம்குமார் அவருக்கு வந்து அவருடைய சமூக வாக்குகளை தாண்டி பெருசாக எங்கேயும் ஒர்க் ஆகலை. சசிகலா அவர்களை நம்பி நாங்கள் வாக்கு அளிக்கணுமா அப்படிங்கிற மைண்ட் செட்லேயும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களே இருக்காங்க, பார்க்க முடிஞ்சது. டிடிவி தினகரனுடைய கேம்பெயினும் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து இது ஏடிஎம்கேக்கு மைனஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. என்ன கேட்டால் இது க்ளோஸ் ஃபைட்டாக போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 2 அமைச்சருடைய தொகுதி கேட்க நினைக்கிறேன். உங்களுடைய சர்வே படி பார்த்தா மன்னார்குடியாக இருக்கட்டும், குறிஞ்சிப்பாடியாக இருக்கட்டும், இந்த 2 இடத்துலையுமே ரொம்ப க்ளோஸ் ஃபைட் போட்டிருந்தீங்க. ஸோ மன்னார்குடியில் நம்ம எதன் அடிப்படையில் ஒரு க்ளோஸ் ஃபைட் போட்டிருந்தோம் கேட்கலாமா? ஏன்னா அமமுக வந்து தனித்து போட்டிருந்தாங்க போன தடவை. ஸோ இந்த தடவை அமமுக வந்து அதிமுக கூட்டணியில் இருக்காங்க.
அதிமுக கூட்டணியில் இருக்கும்போதும் சேம் அதே வாக்குகள் தான் வரும் அப்படின்னு நம்மளால எடுத்துக்க முடியுமா? ஏன்னா டிடிவி தினகரன் தனியாக களங்காணும் போது அவருக்கு போன ஓட்டு எல்லாமே வந்து இபிஎஸ் எதிரான வாக்குகள். அதாவது இபிஎஸ் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு போட்ட வாக்குகள் தான் அமமுகக்கு. ஸோ இப்போ திரும்ப சேரும்பொழுதும் அதே வாக்கை திரும்ப ரீட்டைன் பண்ணுவாரா டிடிவி? அவங்களுக்கு டிடிவியோடைய வாக்கு வங்கியும் தாண்டி அங்கே காமராஜ் அவர்களுக்கான தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது. இந்த தொகுதியில் காமராஜ் அவர்கள் நிறைய வேலை பார்த்துருக்காரு. தனிப்பட்ட முறையில் நிறைய செல்வாக்குடையவராக இருக்கார். அவருடைய செல்வாக்கு அமமுகவுடைய வாக்கு வங்கியை தாண்டி அதிமுகவுடைய வாக்கு வங்கியும் அங்கே ஒர்க் அவுட் ஆகுது. பாஜகவுக்கு வந்து தேவர் சமுதாய பகுதியில் நல்ல ஒரு செல்வாக்கும் இருக்கிறத பார்க்க முடியுது. பாஜக வளர்ந்துருக்கு. இன்னும் சொல்ல போனால் தேவர் சமுதாய பெல்ட்லலாம் பாஜக நல்லா வளர்ந்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து அதிமுகவுடைய கூட்டணிக்கு பெரிய ப்ளஸ் அமையுது. அதுதான் வந்து க்ளோஸ் ஃபைட்டை உண்டாகுது. தோற்றாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்வேன். இவர் டிஆர்பி ராஜா அவர்கள் தோற்றாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இந்த இல்லை. 2013 காலகட்டங்களில் மிகப்பெரிய அலையா இருந்துச்சு அதிமுகக்கு. ஸோ அப்போதே வந்து டிஆர்பி ராஜா அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். ஸோ இந்த மாதிரியான ஒரு தருணத்தில் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஹாட்ரிக் வெற்றி, இப்போ ஒரு அமைச்சராக இருந்திருக்காரு. ஸோ தொகுதிக்கு ஏதாச்சும் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தாண்டி இப்போ அவர் தோற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைங்க, உங்களுக்கு ஒரு தேர்ட் பிளேயராக ஒருத்தர் வராருங்கிறப்போ அவர் பிரிக்கிற ஓட்டும், ரெண்டாவது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேயர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஓட் கேப்பும் வந்து மாறிட்டே இருக்குது. தேர்ட் பிளேயர் வந்து உங்களுக்கு எந்த கட்சியிலேருந்து பிரிக்கிறான்னு பார்க்கணும். திமுகலேருந்து அதிகமாக பிரிக்கிறாரு. அப்போது ஃபஸ்ட் பிளேயருக்கும் செகண்ட் பிளேயருக்கும் அந்த ஓட் டிஃப்ரென்ஸ் வந்து மார்ஜின் ரொம்ப கம்மியாகுது. அதனால தான் தோற்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறேன் நான். ரெண்டாவது டிஆர்பி ராஜா அவர்கள் மேலே அதிருப்தியும் இருக்குது. தொகுதிக்குள்ளே நிறைய அதிருப்தி இருக்குது. தொடர்ச்சியாக ஜெயிச்சுட்டு வர்றாரு, தொகுதிக்கு பண்ணியிருக்காரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் வந்து பெரிய அளவில் அவரை சந்திக்க முடியலங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருந்துகிட்ருக்கு. அவரை பெருசாக பார்க்கவே முடியல. அவங்க அப்பா இருந்த பீரியடில் கூட அவங்க அப்பா கூட எங்களால் தொடர்பு கொள்ள முடிஞ்சுது. இவரை எங்களால் பெருசாக பார்க்க முடியல. அமைச்சர் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அதனால் அதுக்கான தோக்குறதுனால ஆச்சரியப்படுத்துக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, நீங்கள் ஜோன் வைஸாகவும் சொல்லலாம், இல்லை ஒட்டுமொத்த தமிழமாக கூட உங்களுடைய சரி எப்படி சொல்லலாம். ஸோ இளைஞர்களுடைய வாக்கு அதிமுகக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்கள் சர்வே பொறுத்தவரை 30 to 32% வரலாம். அதான் கேள்வி. ஏன் வந்து கிட்டத்தட்ட 32% வரைக்கும் அதிகமாக கொடுத்துருக்கீங்க? டிவிகே, திமுக இந்த 2 கட்சிகளுமே தாண்டி வந்து அதிமுகக்கு யங்ஸ்டர் ஓட்ஸ் அவ்வளோ ஓட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ உங்களுக்கு யங்ஸ்டர்ஸ் ஓட் வந்து எப்படி மாறி இருக்கு அப்படின்னா லாஸ்ட் மினிட் சேஞ்சாக வந்திருக்கு. ஓகே, நாங்கள் அதை தான் வந்து எதன் அடிப்படையில் அந்த கடைசி நேரம் மாற்றம்? லாஸ்ட் மினிட் சேஞ்ச் எதனால் வந்துச்சு அப்படின்னா, இவங்களுக்கு போட்டால் இவங்களால் வர முடியாது, திமுகவால் வர முடியாதுங்கிற ஒரு மைண்ட் செட் யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்குது. ரெண்டாவது, திமுக வலுவாக எதிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஆப்ஷன்னு பார்க்குறாங்க. மூன்றாவது, இபிஎஸ் அவர்கள் கடைசி நாளில் அறிவித்த சில வாக்குறுதிகள், இளைஞர்களுக்கு வந்து இருசக்கர வாகனத்துக்கு நாங்கள் இவ்வளோ நிதியுதவி பண்ணுறோம்னாகட்டும், மற்ற இளைஞர்கள் தொடர்பான மற்ற அறிவிப்புகள், இதெல்லாம் வந்து பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்துருக்கு. ரெண்டாவது, ஆண்கள்கிட்ட வந்து பெரிய அளவில் நிறைய திட்டங்கள் இவரை வந்து அறிவிப்புகள் கொடுத்துருக்காருங்கிறதுலாம் அதுவும் பெரிய வரவேற்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் யங்ஸ்டர்ஸோட ஓட்டை வந்து ஏடிஎம்கேக்கு மூவ் பண்ணி விட்ருக்கு. ஓகே, பெண்களுடைய வாக்குமே வந்து அதிமுக திரும்ப ரீட்டைன் பண்ணுது அப்படிங்கிறீங்க. கிட்டத்தட்ட ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் வந்து ஒரு பர்டிகுலர் ஓட்டு பர்சன்டேஜ் வந்து 45 to 50% இருக்கும். விமன் ஓட்டு விழுந்தது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஜெயலலிதா அவங்களுடைய டெத்துக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா கணிசமாக குறையிறத பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ திரும்பவுமே வந்து பெண்களுடைய ஓட்டு அதிமுகவுக்கு வருது அப்படின்னா அவங்க ஒரு காரணம் இருக்கணும்ல. ஸோ பெண்கள் இதனால் நாங்கள் அதிமுக ஓட்டு போடுறோம் அப்படின்னா என்ன மாதிரியான காரணங்களை சொன்னாங்க? இப்போ அவங்களுக்கு 10,000 ரூபா கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இலவசமாக ஃப்ரிட்ஜு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை இந்த வாக்குறுதிகள் மேனிஃபெஸ்டோ வந்து மக்களில் களத்தில் வந்து எடுபடுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக எடுபடுது. தாவேகா தரப்புலேருந்து தாய்மாமன் திட்டம்னு ஒன்று அறிவிச்சாங்க. அதுக்கு நிறைய வரவேற்பு இருக்குது. பெண்கள்கிட்ட நிறைய வரவேற்பு இருக்குது தாய்மாமன் திட்டத்துக்கு. அதே மாதிரி அதிமுக தரப்புலேருந்து அறிவித்த திட்டங்களுக்கு நிறைய வரவேற்பு இருக்குது. பெண்கள் வந்து இலவசங்களை தாண்டி எதை பார்க்குறாங்க அப்படின்னா, எங்களுக்கு எங்களுடைய நலத்திட்ட உதவிகள் கரெக்டாக வந்து சேரணும். நீங்கள் வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்க, எங்களை வந்து பிரித்து பார்க்குறீங்க, எங்களுக்கு தகுதி நிர்ணயிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக பெண்கள்கிட்ட இருக்குது. இந்த 1000 ரூபா வாங்கிட்டு இருக்கிற பெண்களே நீங்கள் மாற்றி ஊற்றிருக்காங்க. எங்களுக்கு 1000 ரூபா நாங்கள் எக்ஸிட் போல் எடுக்கிற டைமில் 1000 ரூபா எங்களுக்கு கொடுக்குறாங்க, இருந்தாலும் நாங்கள் இவங்களுக்கு தான் போடுவோம்னு மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ அப்படியான ஒரு சூழல் இருக்குது. இப்போ இந்த களத்தில் நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆன்டி இன்கம்பன்சியை பொறுத்தளவில் இந்த பெண்கள் பாதுகாப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் களத்தில் ஆட்சிக்கு எதிராக எதிர்கொள்ச்சிங்க நினைக்கிறீங்களா? இல்லை இவங்க செஞ்ச திட்டங்களாக இருக்கட்டும், கொடுத்த வாக்குறுதிகள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சாதகமாக வந்திருக்கா? இல்லை எந்த மாதிரி இருந்தது? திட்டங்களை தாண்டி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் பெரிய அளவில் பேசுபொருளாக இருந்தது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் வேலைவாய்ப்பின்மையும் தான் பெரிய அளவில் பேசுபொருளே. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிக அளவில் பேசப்படுது. நீங்கள் வந்து நாங்கள் 8 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறாங்க. ஒரு குழந்தை, ஒரு 6 வயது குழந்தை வச்சுக்கிட்டு இருக்க ஒரு அம்மா சொல்கிறாங்க தஞ்சாவூரில் எங்கள்கிட்ட. அதே மாதிரி இங்கே சென்னையிலேயே ஒரு லேடி சொன்னாங்க, நானே இப்போ வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், என்னாலேயே இப்போ 10 மணிக்கு நைட் ஷிஃப்ட் போட்டாங்கன்னா நான் தனியாக போகணுமா, இல்லை என்னுடைய ஹஸ்பண்டை கூப்பிட்டு போகணுமாங்கிற கேள்வி எனக்கே இருக்குது. அதனாலே நைட் ஷிஃப்ட் வேணான்னு எங்கள் ஆஃபீஸில் சொல்லிட்டு இருக்கேன் நான் கன்டினியூஸாக அப்படின்னு அவங்களுடைய கருத்து சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்குது.
அதை தாண்டி வந்து பெண்கள்கிட்ட நிறைய அவங்க வந்து இந்த இல்லை மக்கள் மத்தியில் இந்த ஒரு விஷயம் எதுவுமே வெளிப்படலைன்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஆட்சியில் இருந்த 2 பேர் ஆட்சியிலுமே இப்படி தான் இருந்தது. நாங்கள் ஏன் தேர்ட் ஆப்ஷனுக்கு ஒன்று போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே மக்கள் தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறாங்க. பட் ரேராக இருக்குது. உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக தேர்ட் ஆப்ஷன் எல்லாருமே மூவ் ஆகலை. சிட்டி ஏரியாவில் தேர்ட் ஆப்ஷன் பார்க்குறாங்க. இல்லை நான் கேட்டது இந்த லா அண்ட் ஆர்டர் விஷயம் இந்த மாதிரியான விஷயம், சட்ட ஒழுங்கு மாதிரியான அதுதான் விஷயங்கள். சிட்டி ஏரியாவில் உங்களுக்கு வந்து தேர்ட் ஆப்ஷனாக திமுகவும் வேணாம், மதிமுகவும் வேணாம். நம்ம வந்து புதுசாக ஒருத்தருக்கு போவோன்னு போகிறாங்க. நாம் தமிழருக்கு விழுந்திருக்கு. கேமரா சின்னம் வேல்முருகன் அவர்களுக்கும் சில பகுதிகளில் ஓட்டு விழுந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் பார்க்குறாங்க. பட் அதை தாண்டி வந்து திமுகவுக்கு எதிர்க்கணும், வலுவாக எதிர்க்கணும் அப்படின்னா இவங்க தான் வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நிறைய கிராம பகுதிகளில் பெண்கள் வந்து அதிமுகவுக்கு வாக்களிச்சிருக்கிறத பார்க்க முடிஞ்சது. ஸோ அதுதான் வந்து நாங்கள் பெண்கள் அதிக அளவில் வாக்களிச்சிருக்காங்க நாங்கள் சொல்கிறது அதுதான் காரணம். தாவேக்கா குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா சிறுபான்மையினருடைய ஓட்டை வந்து நிறைய பெருமளவில் பிரிக்குது அப்படின்றாங்க. ஸோ உங்களுடைய சர்வே படி எந்த அளவுக்கு பிரிக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், குறிப்பாக இன்னொரு விஷயம் ஆட் பண்ணி பார்த்தோம்னா பட்டியலின மக்கள் அவங்களுடைய ஓட்டுமே எந்த அளவுக்கு பிரிக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? பட் வந்து சிறுபான்மை அப்படி பார்த்தா கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் வந்து 20-22% தான் வருது தாவேக்காவுக்கு. அதை தாண்டி வருது அப்படின்னா தாவேக்கு 35% தொடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அதை தாண்டி வந்து போகிற மாதிரி தெரியல களத்தில். திமுகவை சுற்றி தான் இந்த சிறுபான்மை வாக்கு இன்னும் இருக்குது. பட் அதில் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காரு விஜய். அங்கங்கே சில இடங்களில் ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. இதுதான் அட்வான்டேஜ்னு சொல்கிறீங்களா அதிமுகவுக்கு? அதாவது இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு பிரிக்கிறது உங்களுக்கு வேறு என்ன அட்வான்டேஜ் வேணும்? ஆம் ஆத்மி வந்து 2012 2009 2012 நினைக்கிறேன். அந்த பீரியட் ஆஃப் டைமில் காங்கிரஸ் கிட்ட இருந்து சிறுபான்மையின வாக்குகளை தான் முதல் பிடிச்சாங்க. அதனால தான் இல்லை அப்படி ஒட்டுமொத்தமாக சிறுபான்மையினர் வந்து விஜய் பக்கம் போயிடுவாங்க அப்படின்னு நம்மளால் எடுத்துக்க முடியுமா? கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஆம் ஆத்மி பிரிக்கும்போது ஒட்டுமொத்தமாக பிரிக்கல. ஆம் ஆத்மி வந்து சரிவாதி பிரித்தாங்க. சரிவாதி பிரித்ததுனால தான் காங்கிரஸ் இங்கே ஆட்சி இழந்தது. மெஜாரிட்டி வர முடியாமல் போச்சு. அடுத்து வந்து கம்ப்ளீட்டாக பிரிக்கும்போது ஆட்சி இழந்தாங்க காங்கிரஸ். ஸோ அது மாதிரி உங்களுக்கு இங்கே சிறுபான்மை வாக்குகள் பிரிக்கிறாங்க. பட் அதனால வந்து திமுகவுக்கு அதில் மைனஸ்ன்னு சொல்லிட முடியாது. அதை தாண்டி நிறைய ஃபேக்டர்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகட்டும், வேலைவாய்ப்பின்மையெல்லாம் நிறைய இளைஞர்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க. இந்த 5 வருஷமாக எங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 1 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுப்போங்க, நாங்கள் வருஷத்துக்கு 10 லட்சம் பேருக்கு கொடுப்போம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. ஒன்றுமே பண்ணல எங்களுக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. தென் மாவட்டங்களில் ஐடி ஃபீல்டெல்லாம் எங்களுக்கு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்க முடியுது. ஓகே, திமுக பொறுத்தளவில் வட மாவட்டமாக இருக்கட்டும், டெல்டாவாக இருக்கட்டும், சென்னை மண்டலமாக இருக்கட்டும், இந்த 3 சேர்த்து கிட்டத்தட்ட எவ்வளோ பெறுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ சென்னை ஃபஸ்ட்டு வட மாவட்டங்களை சொன்னால் கூட பெட்டர் தான். ஸோ சென்னையில் எத்தனை தொகுதியை பெற வாய்ப்பு இருக்குது? 22 சீட்ஸ் வரைக்கும் வரலாம் அவங்க. 22. சென்னை மண்டலத்தை பொறுத்தவரை, அதாவது திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு. ஓகே, 3-வே கண்டஸ்ட்டில் ஒரு இவ்வளோ சீட் வர்றதே ஒரு பெரிய விஷயம் தானே. அப்போ திமுகவுக்கு இது ஒரு அட்வான்டேஜ் இல்லையா? இல்லை, இது அட்வான்டேஜ்னு பார்க்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து 37 சீட்டு மொத்தம் அந்த சென்னை மண்டலத்தில். இதில் 36 சீட்டு ஜெயித்தாங்க லாஸ்ட் டைம். இப்போ அதில் 22 சீட்டு தான் வராங்க அப்படின்னா 14 சீட் வந்து அவங்க கைவிட்டு போகுது. கிட்டத்தட்ட ஒரு 25-30% அவங்க இழப்பை சந்திக்கிறாங்க. அது வந்து பெரிய இழப்பு என்ன கேட்டால். ஏன்னா சென்னை மண்டலம் தான் அவங்க ஆட்சியை அமர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது. அந்த சென்னை மண்டலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 12-13 சீட்டுக்கு மேலே போகுது அப்படின்னா தேர் ஆக்சுவலி லூசிங் தான் சொல்லணும். ஓகே, பெரம்பூரை பொறுத்தளவில் உங்களுடைய கணிப்புப்படி விஜய் ஜெயிக்க பெரம்பூரில் விஜய் ஜெயிப்பாருங்க. விஜய்க்கு வந்து அங்கே இருக்கிற பட்டியல் சமூக மக்களுடைய ஆதரவு இருக்குது, வன்னியர் சமூகத்துடைய ஆதரவும் இருக்குது. திலகபாமா அவர்களுக்கு டெபாசிட் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அந்த அளவில் தான் அவங்களுடைய கேம்பெயின் இருந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணி. ஆமாம், அந்த அளவில் தான் அவங்க கேம்பெயின் இருந்தது. பெரிய அளவில் வன்னியர் சமூக மக்கள்கிட்டே பெரிய அளவில் அங்கே அவங்க கேம்பெயின் அவ்வளோதான் இருந்தது. நாங்கள் பார்த்த வரைக்கும் பெரிய அளவில் கூட்டம் சேரல. 2வது அவங்க கேம்பெயினில் பெருசாக எதுவும் பேசிக்கல. விஜயை பற்றி எங்கேயோ தாக்குனாங்க, அதுக்கப்புறம் அதுவும் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. திமுக பற்றி நிறையா பேசினாங்க, பட் அதை யாரும் கண்டுக்கலாங்க. உங்களுக்கு வந்து விஜய் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் கேண்டிடேட் நிற்கும் போது அதுக்கேற்றபடி ஸ்டார் கேண்டிடேட்டாக நீங்கள் போட்டால் தான் அது ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இல்லை, இதே பெரம்பூர் மாதிரியான நிலைமை தான் வந்து டி நகராக இருக்கட்டும், மயிலாப்பூர் இந்த மாதிரியான இடங்களையும் கண்டினியூ ஆகுதா? இல்லை உங்களோட சர்வேல வேறு மாதிரி? டி நகரில் வந்து உங்களுக்கு டிஆர்பி இவர் ஜே அன்பழகனுடைய மகனை நிப்பாட்டியிருக்காங்க, ராஜா அன்பழகனை நிப்பாட்டியிருக்காங்க. ராஜா அன்பழகன் நிப்பாட்டணும்னு முதல்ல நாங்கள் சொன்னது நாங்கள் தான். பிப்ரவரி மாதம் நாங்கள் தான் வந்து ஸ்பிக் மீடியா சார்பாக தான் நாங்கள் தான் வந்து ராஜா அன்பழகன் நின்னா தான் வந்து டிஎம்கேக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையும்னு சொன்னோம். அவங்க எதை நினச்சி போட்டாங்கன்னு தெரியல. பட் இப்போ அது அவங்களுக்கு மைனஸாக நிற்கிதுன்னு நாங்கள் பார்க்குறோம். அங்கே வந்து போட்டி 3-வே ஃபைட்டாக இருந்தாலும் அதிமுகவுக்கு அது பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக மாறுது. ஓகே, எதன் அடிப்படையில்? புஷி ஆனந்துக்கு ஓட்டு விழுதுங்க. புஷி ஆனந்த் அவருக்கு நிறைய ஓட்டு. இல்லை, புஷி ஆனந்த் வந்து திமுகவுடைய ஓட்டு மட்டும்தான் பிரிக்கிறார், நம்ம அதிமுகவோட வாக்குகளையும் பிரிக்கிறாரு. பட் என்னென்னா அவங்களுக்கு அதிமுகவோட வாக்குகள் பெரும்பகுதியாக போகலை. ஆனால் திமுகவில் வந்து 20%க்கு மேலே மூவ் ஆகுது. ஸோ அதனால் வந்து அது திமுகவுக்கு ஒரு மைனஸாக பார்க்க முடியுது. 30% திமுக, அதாவது 30% ஒரு ஓட்டு வாங்குறாங்கன்னா அதில் 15-16% வந்து திமுக இருந்து போகுது, 10% அதிமுக இருந்து போகுது.
ஸோ உங்களுக்கு 5% கேப் தான் அந்த வித்தியாசம். 5% கேப்பில் இவர் வந்து ஜெயிக்கிறார், சத்யா ஜெயிக்கிறாருன்னு சொல்லலாம். ஓகே. அப்படியே அதிமுக எடுத்துக்கிட்டோம்னா, போன தடவை தென் மாவட்டங்கள் பெரிய அளவுல கை கொடுக்கலன்னு கூட சொல்லலாம். 2021 சட்டப்பேரவை தேர்தல்ல. ஸோ இந்த தடவை அதிமுக தென் மாவட்டங்கள்ல எத்தனை தொகுதி வரைக்கும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 20லேருந்து 27 வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா அமமுக உள்ள வந்ததுக்கப்புறம் தேவர் சமுதாயம் எந்த மாவட்டத்துலேருந்து பெரிய பெரிய அளவுல சீட் கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? மதுரையா இல்லை? இல்லை உங்களுக்கு மதுரையில் வந்து ஒரு 6 சீட் வரலாம். 6 சீட் வரைக்கும் 6லேருந்து 8 சீட் வரைக்கும் வரலாம். அது வந்து அங்கே தாவேக்கா பிரிக்கிறத பொறுத்து. மதுரை வடக்குலலாம் வந்து 22, 23% மேலே போகிறாங்க தாவேக்கா. இன்னும் சொல்லப்போனால் நான் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவன் தான். எனக்கு மதுரை வடக்கில் தான் ஓட்டு இருந்தது. இப்போ தான் நான் இங்கே சென்னைக்கு அம்பத்தூருக்கு மாற்றிருக்கேன் நான். ஸோ மதுரை வடக்கில் தாவேக்காக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குங்கிறத நானே ஆச்சரியமாக தான் பார்க்குறேன். விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு நான் நம்பலை. பட் இப்போ தான் எக்ஸிட் போல் போகிற டைமில் தான் 23, 24% பார்க்கும்போது மதுரை வடக்கிலும் சரி, மதுரை தெற்குலேயும் சரி, மதுரை மத்திய தொகுதியிலும் சரி நிறைய செல்வாக்கு இருக்குது. அங்கே தாவேக்கா வந்து 20% மேலே மூவ் ஆகிறாங்கன்றப்போ அங்கே அதிமுகவையும் பாதிக்கிறாங்க, திமுகவையும் பாதிக்கிறாங்க. பட் வந்து திமுகவுடைய வாக்குகள் அதிக அளவில் பிரியுது. ஸோ அதனால் அதிமுக வந்து ஒரு எட்ஜாக மாறுது. 6லேருந்து 8 சீட் மதுரையில் வரலாம். ராமநாதபுரத்தில் 2லேருந்து 3 சீட் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதே மாதிரி தேனியில் 4 சீட்டுமே வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. போடிநாயக்கனூரில் ஓபிஎஸ் தோற்றாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா 37% தான் கொடுத்துருந்தீங்க உங்களுடைய. ஓபிஎஸ்ஸை பற்றி சசிகலா அவர்கள் போய் பிரச்சாரம் பண்ணாங்க. சசிகலா அவர்கள் பிரச்சாரம் பண்ண நேரம் அனுமதியில் அந்த வாக்குகள்லாம் அதிமுக பக்கம் மூவ் ஆயிருக்கு. சசிகலா அவர்களுடைய கேம்பெயின் அதிமுக உதவி இருக்குன்னு தான் நான் பார்க்குறேங்க. ஏன்னா அங்கே கேட்குற எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓபிஎஸ் அதிமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டாருங்கிறாங்க. அவங்க சசிகலா அவர்கள் என்ன பேசுனாங்கன்னு எனக்கு புரியல. அவங்க கேம்பெயின் ஓபிஎஸ்ஸை தாக்கி இருந்தது. பட் வந்து அதிமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு டோனில் பேசியிருக்கிறதுனால அதிமுகவுக்கு ஓட்டு மாறி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஓகே. இந்த ஒப்பீனியன் போலாக இருக்கட்டும், எக்ஸிட் போலாக இருக்கட்டும், நம்ம ஒட்டுமொத்தமாக நிறைய ஊடகங்கள் பேசுகிறது எல்லாமே வந்து தாவேக்கா, அதிமுக, திமுக. ஸோ இதில் இன்னொரு நாம் தமிழர் கட்சி இங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ரோல் தான் என்ன இந்த 2026 சட்டமன்ற? நாம் தமிழர் வந்து உங்களுக்கு சீமான் அவர்களுக்கு மட்டும் டெபாசிட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே. டெபாசிட். ஆமாம், வேறு எங்கேயும் டெபாசிட் கிடைக்கும். டிவிக்கோடைய அதிகமான வாக்கு வாங்க வாய்ப்பு இருக்கா இல்லையா காரைக்குடி? இல்லைங்க, காரைக்குடியில் உங்களுக்கு பிரபு லீடிங் எடுக்கிறார். அவரை விட சீமான் அவர்களை விட பிரபு அதிக அளவில் லீடிங் எடுப்பார். சீமான் அவர்கள் 4ஆம் இடத்துல இருக்கிறது. ஒரு கட்சியினுடைய தலைவர் கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் கொடுத்துருக்க சர்வே எப்படி பார்த்தோம்னா 16% தான் எடுக்கிறாரு. பிரபு வந்து 22% மேலே எடுக்கிறாரு. உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், சீமான் அவர்களுடைய கேம்பெயின் சரியில்லை. ஒரு பக்கம் வந்து கார்த்தி சிதம்பரம் சீமான் வந்து சிவகங்கை மாவட்டத்தை சேராதவர். அவர் வந்து இங்கே ஹோட்டலில் தங்கி தான் உங்களுக்கு வந்து வேலை பார்க்கணும். அவர் இந்த மாவட்டத்தை சேராதவர், இந்த மாவட்டத்துக்கு இந்த சொந்தக்காரரே கிடையாது. அவரை நீங்கள் ஜெயிக்க வச்சு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறப்போ சீமான் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும், கார்த்தி சிதம்பரத்தை டார்கெட் பண்ணியிருக்கணும். ஆனால் அங்கே வந்து கார்த்தி சிதம்பரத்தை டார்கெட் பண்ணாமல் விஜயை பற்றியே டார்கெட் பண்ணி போனது. அது ஒர்க் அவுட் ஆகலை. ஒருவேளை கார்த்தி சிதம்பரத்தை டார்கெட் பண்ணியிருந்தால் தாவேக்கா 3ஆம் இடத்துல 4ஆம் இடம் மூவாயிருக்கும். இவர் 3ஆம் இடத்துக்கு வந்திருப்பார். கடைசி 2 நாள் கேம்பெயினில் தான் திமுகவையும் காங்கிரஸையும் அவர் விமர்சனமே பண்ணார். நீங்கள் கட்சி தொடங்கினதே வந்து ஈழத்தமிழர்களுக்கு காங்கிரஸ் வந்து கெடுதல் பண்ணியிருக்கு, ஈழத்தமிழர்கள் வந்து கொலைக்கு அவங்க தான் காரணம்னு நீங்கள் கட்சி தொடங்கிட்டு நீங்கள் காங்கிரஸையும் திமுக விமர்சிக்காமல் இருந்தீங்கன்னா யார் தான் ஓட்டு போடுவோம் உங்களுக்கு? ஓகே. இறுதியாக ஒரு கேள்வி. ஸோ உங்களுடைய இந்த எக்ஸிட் போலாக இருக்கட்டும், இந்த எக்ஸிட் போல் வந்து மே 4ஆம் தேதி வரப்போகிற முடிவுகளோட ஒத்துப்போகும்னு நினைக்கிறீங்களா? எந்த அளவுக்கு ஒத்துப்போகும் நீங்கள் நம்புறீங்க? நாங்கள் 100% நம்புகிறோம். 200% அதிமுக ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு. நான் ட்வீட்டே போட்டிருக்கேங்க. அதிமுகவினர் பட்டாசு வாங்கி வைங்க, நான் ட்வீட் போட்டிருக்கேன். அதனால தான் கேட்குறேன். பட்டாசு வாங்கி வைங்க, நான் ட்வீட் போட்டிருக்கேன். நான் 200% எங்கள் டீமோட ரிப்போர்ட்டை நான் நம்புகிறேன். நடக்கிறது நடக்காதது மேலே இருக்கும் கை. ஓகே. இதுவரை எங்களோட இணைந்து கருத்துக்கு வேணும்.